போன வருஷம் தீபாவளிக்குன்னா ராக்கெட்டை பக்கத்து வீட்டுக்குள்ளலாம் விட்டாச்சு. பஞ்சாயத்து தான். ஸோ அதே பஞ்சாயத்து இந்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ராக்கெட்டு வேண்டாம் நான் ஒரு 2 ராக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதான் எனக்கு 200 வாழை சரவடி கைட்ட போட. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாமா? கிராக்கர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியூரில் இருந்தனால வர முடியல. இல்லைன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம எல்லாம் வீடியோ எடுத்துருக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆகிடுச்சு கைஸ். அதான் அந்த அக்கா சொன்னாங்க, நம்ம அதுக்கு தான் முதையே வாங்கடான்னு சொன்னேன். எங்கடா வரீங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டே வந்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், தீபாவளி நான் 2 days தீபாவளி வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே வாங்கிட்டு போயிட்டாங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நெக்ஸ்ட் இயர் ஒரு 3 weeks இல்லாட்டி 1 month முன்னாடியே கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா வீடியோ எடுத்து போடலாம் தீபாவளிக்கு. இது முதல்ல கூப்பிட்டாங்க கைஸ். நான் தான் அப்படியே பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டேன். இல்லைனா ஃபஸ்ட்டே போய் நிறையா வெடி வாங்கியிருக்கலாம். செம்ம ஒருத்து கைஸ் வெடி. எல்லாம் வெடி கடை தான். நம்ம ஊரில் அப்போ நினச்சி பேசாமல் நான் அடுத்த வருஷம் எங்கள் ஊரில் கடையை போடலான்னு பார்க்கேன். வெடிக்கடை இங்கேருந்து வாங்கிட்டு வந்து அவ்வளோதான். வெடிக்கடை நம்ம ஊரில் எப்படி நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் சிவகாசிலேருந்து வெடி வாங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க நல்லா ஒரு 2 பாக்ஸில். அது நமக்கு எவ்வளோன்னு நமக்கு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு நாங்கள் வீட்டில் நல்லா வெடி போட்டு. இல்லை வெடி போடுவேன், நான் வட்டம் போடுவேன். பட் இந்த வட்டமும் வெடி கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்காண்டி மட்டும்தான். தர்சனாக்கும் எனக்கும் தான். தரச்சக்கரம்னா வாங்கலை. தரச்சக்கரம் ஒரு 2 தரச்சக்கரம் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக புஷ்வானம். தர்சனாக்கு வந்து புஷ்வானம் வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ புஷ்வானம், எனக்கு ராக்கெட்டு. போன வருஷம் தீபாவளிக்குன்னா ராக்கெட்டை பக்கத்து வீட்டுக்குள்ளலாம் விட்டாச்சு. பஞ்சாயத்து தான். ஸோ அதே பஞ்சாயத்து இந்த வருஷம் பண்ணுவோம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ராக்கெட்டு வேண்டாம் நான் ஒரு 2 ராக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கடையில். அவ்வளோதான், நம்ம ஜாலி பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம். அடுத்து வானவெடி நிறையா வாங்கிடுவோம் கைஸ் இந்த டைம். ஸோ வானவெடி நிறையா வெடிக்கலாம் இந்த டைம். நல்லா இருக்கு. நேரில் வந்தவங்கன்னா ஆசை. இந்த சின்ன பசங்க, அதான் நான் வந்து சின்ன பையன் தானே. இந்த ஆசை வந்து என்ன தான் நமக்கு ஏஜ் ஆனாலும் அந்த சின்ன வயசில் வெடியை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்தது எனக்குன்னா. அதை எடுத்து வைங்க, இதை எடுத்து வைங்க அப்படி இப்படின்ட்டு அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இது எவ்வளவு அது எவ்வளவு அது கேட்டிருந்தேன் நான். அதனால் உள்ள வெடி இல்லை, அதனால தான் உள்ள வீடியோ எடுக்கல. ஸோ நம்ம எடுத்தோம்னா நல்லா ஃபஸ்ட்டே வந்து எடுத்துருக்கணும். அதனால் நான் வந்து அப்படியே கட் பண்ணிட்டேன் வீடியோவை. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம அன்பாக்சிங் வீடியோ அப்படி நீங்கள் பார்த்துட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங்கை போட்டு விட்றேன் பாருங்கள். தண்ணி தான் கெடுக்கு கைஸ், செம்மையாக தண்ணி தான் கெடுக்கு. போய்ட்டு ஏதாச்சும் கடையில் நிப்பாட்டி தண்ணி குடிக்கணும். ஏன்னா சிவகாசி வீல் அப்படி. என்ன பண்ண போறேன் தர்சனா? ஓபன் பண்ண போறேன். யாருக்கு? என்னது? யாருக்கு? அம்மா. எனக்கு. பாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். வாங்கிட்டு அந்த வெடியை பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ். உட்கார போறியா? ஆவா உட்காரு. நல்லா இருக்கு.
இதெல்லாம் தனியாக வச்சுக்கணும். வீட்டில் யாரையும் காமிக்கக்கூடாது. இதோ என்னது எல்லாம் யாருக்கு யாருக்கு அது? அது ராக்கெட்டு மாமாக்கா. இது எல்லாம் நம்ம பாய்ஸ்க்கு. இது அப்புறமா என்னன்னு காமிக்கிறேன். இது கம்பி மத்தாப்பு. என்னது கம்பி மத்தாப்பு? யாருக்கு? தர்சனாக்கு. இது வந்து தர்சனா பாப்பாக்கு. அடி கீழே வச்சிருங்க வை. இங்கே வை. எடுத்துக்கோ. எல்லாமே பாப்பாக்கு. இது எல்லாமே பாப்பாக்கு. சரி, மாமாக்கும் பாப்பாக்கும். நீயா? ஏ கிளாப். அடுத்து என்னது வேற? இது ராக்கெட்டு. ராக்கெட் வேண்டாமா? எல்லாமே பாப்பா. என்னென்ன இருக்குன்னு பாப்போம். இது பாப்பாக்கு. இது கம்பி மத்தாப்பு தான். எவ்வளவு நேரம்? இதுவும் பாப்பாக்கு. அங்க வை. அங்க வை. நைட்டு ஓபன் பண்ணுவோம்னா நைட்டு இருட்டான அப்புறம் ஓபன் பண்ணுவோம். அங்க வச்சிரு. எல்லாம் பாப்பாக்கு தான். கம்மி மத்தாப்பு. இரு என்னென்ன வெடி இருக்குன்னு பார்ப்போம். இரு பாப்பாக்கு என்னென்ன வெடி இருக்குன்னு உள்ள பார்க்கலாம்னா கையில் வச்சுக்கோ. வந்தா நீ கையில் வச்சுக்கோ. இதெல்லாம் உனக்குன்னா ஓகே ஓகேயா? புஸ்வானம் குறிவெடி. என்னதுயா? டாய்ஸ் தானே இது? மினியான். சரி, என்னது மினியான் தானே? ஏன்னா பாப்பாக்கு நல்லா இருக்கா? புஸ்வானம் இது. அவன் வச்சுக்கோ. உனக்கு அது உனக்கு கீழே வச்சுக்கோ. இங்கே பாரு, பெரிய புஸ்வானம். கீழே வச்சு அப்படியே மேலே வச்சிரு. எல்லாம் புஸ்வானம் தான். புஸ்வானம் தான் நிறைய வாங்கி. எல்லாம் புஸ்வானம் தான். இதுவும் புஸ்வானம். இது வந்து ஓல்ட் இஸ் கோல்டு. இது வந்து சீனி வெடி இருக்கு தெரியுமா? அது மாதிரி இது வெடிச்சோம்னா அந்த கலர் பேப்பரா பிறக்கும். கைட்டே போடலாம், மாடியில போடலாம், கீழே வச்சு போடலாம். ராக்கெட்டு மேல எப்படி போவோம்? அப்படி போயிடும். அதுக்கப்புறம் ஏதோ டோரா புஜினாங்க, டோரா சிங்கர்னு என்ன சொன்னாங்க. இவ்வளோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இதான். அதுக்கப்புறம் இதான் எனக்கு 200 வாழை சரவடி கைட்ட போட. அதுக்கப்புறம் 1000 வாழை 1000 வாழை 2 எடுத்தோம். 2 ஆள் எடுத்துக்குனா. இது வந்து சங்கு சக்கரம் 4x4. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வேற பிரிக்க வேணாம், நம்ம தீபாவளி பிரிப்போம். இது பட்டர்ஃப்ளை, கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை. இரு இந்த பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டை தானே? 2 சாட்டை. அங்கே போயிட்டு சாட்டை எப்படின்னு தேவைப்படும். அதான் சாட்டை. சங்கு சக்கரம் 2 இருக்கு. இதை வந்து இது சங்கு சக்கரமா, இன்னொரு சங்கு சக்கரமும் இருக்கும். மொத்தமே 2 டைம் தான் சுத்தம். உள்ள 2 பீஸ் தான் இருக்கும். எல்லாமே எல்லா வெடியும் போட்டு எப்படி இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபைசர் வானத்தில் போய் வெடிக்கும்.
டீலக்ஸ். நீ தான் ஆர்டர் பண்ண. இது வந்து இது ஓப்பன் பண்ணிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னு புஷ்வானம். இது ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வச்சு அடிக்கணும். இந்த இன்னொரு 1000 ஓட சரவடி 2 சரவடி 1 மிஸ் ஆனாலும் கரெக்டா. சரி பாப்பா. சரவடினா சிம்பிளா இருக்கும். அதான் கடைக்குற போறது தான். பணம் போட்டுக்கலாம். இது புஷ்வானம். எல்லாமே புஷ்வானம் தான். வானவெடி தான். இதுல இருக்கோ ரேங்க் ஸ்டார் நீ தான் வாங்கி பண்ணி. இன்னும் 5 ஸ்டார் 5 வெடி நினைக்கிறேன். தெரியல ஏதோ ரேங்க் ஸ்டார் போட்டு. அதுக்கப்புறம் இது எல்லாம் வானவெடி. எல்லாமே வானவெடி தான். இது எல்லாம் வானத்துல கலர் கலரா வெடிக்கும். கீழே காமிக்கோ கீழே காமிக்கோ. இது வந்து 3 பாக்ஸ் எனக்கு 2 பாக்ஸ் பசங்களுக்கு. 3 பாக்ஸ் உனக்கு 2 பாக்ஸ் பசங்களுக்கு. எல்லாமே வானவெடி. நம்ம ஊர் திருவிழாலாம் வானத்துல போய் வெடிக்குமோ. அதுக்கப்புறம் இந்த வெடி ஞாபகம் இருக்கா? போன வருஷம் 60 ஸ்டார். போன டைம் 30 செட் எடுத்தோம். இது 30 60 செட் வானத்துல கலர் கலராக வெடிக்கும். கலர் கலராக வெடிக்கும் வானத்துல. எல்லா வெடியுமே நம்ம வந்து தீபாவளிக்கு எப்படி இருக்குது தீபாவளி பார்க்குறோம் தரமா. இது வந்து நம்ம பசங்களுக்கு. இது வந்து ஸ்மோக்கு. கையில் வச்ச ஸ்மோக் இல்லை. இது வந்து 3 ஸ்மோக்கு 3 கலராக வரும். ஏய் செட்டப் செட்டப் பண்ணுங்க. அது ராக்கெட் வேண்டாம். ராக்கெட் இல்ல என் பிள்ளைக்கு துப்பாக்கி வாங்கிட்டு வரலையா நீ? ஒரு துப்பாக்கி நமக்கு தான். இது புல்லட். 2 புல்லட் நம்ம வச்சுப்போம். தேவையான நீ வாங்கிக்கலாம் எடுத்துக்கலாம். இந்தாம்மா எங்கிட்ட 4 சரவடி ராக்கெட் 2 ராக்கெட்டு. அது ஏதோ ஸ்மோக் பாய்ஸ்க்கு ஸ்மோக் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா சின்ன ஸ்மோக் இல்லை. இது வந்து பெரிய ஸ்மோக். ஓகே இது நம்ம டேய் புளி அப்போ நாளைக்கு போடுவோம். நாளைக்குண்ணா போடுவோம்மா. சரி நம்ம காரு என்ன காரு வேணுமா? தூக்கு கரெக்டா தூக்கி வச்சுதா தூக்கு. புளி தான் வேணுமா? சரி இது சரவடி வேணுமா? சரி நாளைக்கு போடுவோண்ணா. நான் பத்திரமா வச்சிருக்கேன். நாளைக்கு போடுவோம். இது வேண்டாமா? இந்த இது வேண்டாமா? எல்லாமே வேணும்னா வேற என்ன வேணும்? இந்தக்கா சரி வீடியோ முடிச்சுக்குவோமா? டாட்டா பாய் பாய் சொல்லு. டாட்டா ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி சொல்லு. நல்லா சொல்லு. இன்னொரு சொல்லு. ஹேப்பி தீபாவளி சொல்லு. ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. லவ் யூ. டாடா டாடா சொல்லு. பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி டாடா டாடா பை பை. ஓகே இந்த வெடி எல்லாமே எப்படி வெடிக்குது என்ன தரமாக இருக்கா ஒருத்தா என்னண்டு நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி